Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 5.46, find the second order derivative with respect to x. First இந்த கொஷினுக்கு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். y is equal to 3 cos x plus 4 sin x. First ஒரு நேம் yன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயங்கள், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் cos x வரும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x வரும். இந்த ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுங்க. டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin xனா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இந்த ரெண்டு ஃபார்முலாவோட இந்த சம் போடலாம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணால் தான் அது பேர் செகண்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸுக்காக தான் இந்த சம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த இடம் என்ன ஆகும்னா dy by dx அப்படின்னு சொல்லுவாங்க. dy by dxன்னு சொல்லலாம், அல்லது y1 கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒரே அடையாளம் தான். dy by dx நானும் ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன், y1 போட்டாலும் ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? 3 மல்டிப்ளிகேஷனில் வந்தால் கண்டுக்கக்கூடாது. இது தனியாக கான்ஸ்டண்ட்டாக நினைக்கக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கிறது, அதனால் அப்படியே எழுதிக்கணும். காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x, மைனஸ் sin x நடுவில் ப்ளஸ் 4. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x, cos x. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 3 sin x ப்ளஸ் 4 cos x. இதான் உங்களுக்கு y1 அல்லது ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன். திருப்பியும் செகண்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்கு இந்த சம்மை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் திஸ் சம் அகெயின். திருப்பியும் இந்த கணக்கை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதிலேருந்து வந்த ஆன்சர் இருக்குல்ல, அதை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் கிடைக்கும். திருப்பியும் டிஃபரன்சியேஷன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இப்படி போடலாம். dy by dxஐ மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுக்காக தான் மரியாதை கொடுக்குறீங்க. அல்லது y1 y2ன்னு எழுதலாம். இதான் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் y1, y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் y2. டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? மைனஸ் 3 மல்டிப்ளிகேஷனில் வந்தால் கண்டுக்கக்கூடாது. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் 4 அப்படியே விட்டுடுங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, மைனஸ் sin x. ஃபைன். இதுலேயும் ஒரு மைனஸ், இதுலேயும் ஒரு மைனஸ் காமனாக இருக்கும். வேணால் வெளியில் எடுத்துருங்க. மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீந்தது 3 cos x, 3 cos x. மைனஸ் தான் வெளியில் எடுத்துட்டோம்ல காமனாக. அப்போ ப்ளஸ் 4 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 sin x. இது பேர் தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் புக்கில் இதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கிறாங்க. அது கம்பல்சரிலாம் கிடையாது. இதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா y2 அப்படியே எழுதிட்டாங்க. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போட்டு முடிச்சிட்டிங்க. இதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. அதை பார்த்து எதுவும் பயப்படாதீங்க, தேவைன்னா போட்டுக்கலாம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் கொஷின். பாருங்களேன், 3 cos x ப்ளஸ் 4 sin x ஒரிஜினல் கொஷின்ன்றதுனால இந்த கொஷினுக்கு நம்ம பேரை y தானே வச்சோம் நம்ம. அதனால் 3 cos x ப்ளஸ் 4 sin xக்கு பதில் மைனஸ் ஒய்ன்னு போட்டுப்பாங்க. இந்த கொஷினுக்கு நம்ம வச்ச பேரையே யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ப்ளஸ் y is equal to 0. இப்படி தான் புக்கில் ஆன்சர் இருக்கும். ஆனால் இதை பார்த்து பயந்துடாதீங்க. இது கம்பல்சரி ஸ்டெப்பு கிடையாது. இது தான் ஆக்சுவலாக செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். வேணும்னா அந்த ப்ளூவில் போட்டிருக்கிற 2 ஸ்டெப்பை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தேங்க்யூ.